திரு விஜய் இந்த களத்தில் 2 தொகுதியில் போட்டி போடுறாருன்னா அதை சமன் செய்கிறார் திரு ஹிதயத்துல்லா. 2 தொகுதிகளில் காங்கிரஸுடைய வேட்பாளராக களமிறங்குகிறார். ஆயுத எழுத்து நேயர்கள்லாம் அவருக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்ல ஆசைத்தான். ஆனால் இந்த முறையும் பட்டியலில் அவருடைய பேர் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, முன்னாடிலாம் மதிவானந்த் சார் டிபேட்லேருந்து வர்றவங்கலாம் நிறைய எம்எல்ஏக்களாவாங்க. இப்போ என்ன ராசியோ தெரியல நமக்கு. இந்த முறை பெருசாக அந்த லக்கு நமக்கு வரல. அதுக்காக வராமலாம் இருந்துடாதீங்க. நீங்கள்லாம் தொடர்ந்து வாங்க, பார்ப்போம். காலம் மாறும், காட்சிகள் மாறும் இல்லையா ஹிதயத்துல்லா சார்? எஸ், உண்மையான வார்த்தை அது. நம்பிக்கையான ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை. பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், கட்சிக்காக நாம் பணியாற்ற வேண்டும். சரிதானா? சரிதான். எவ்வளவு எலெக்ஷனுக்கு இதே டைலாக சொல்லிட்டு இருப்பிய. அதாவது காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். என்ன, கோலங்கள் கூட மாறலாம், கொள்கைக்கு மட்டும் மாறாம. உங்க கட்சியில் அப்படி மாறுற மாதிரி தெரியலையே. அதே கணக்கு தானே. அது உண்மைதான் நீங்க சொல்றதுல. நிறைய உங்களை விட நிறைய சீனியர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கல்ல. பெண்ணாகரத்துல இப்படி நிறைய முக்கியமான சீனியர்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரு வாரத்துக்குள் வந்தவர்கள், ஒரு மாதத்திற்குள் வந்தவர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வகையில் அதை பாராட்டவும் செய்ய வேண்டியதுதான். ஆமா, அது சரி, அது சரி. திரு பெருமாள் மணி, நம்ம நல்ல பாட்டு, நல்ல பாட்டு ஒண்ணு பாடுனீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னோம் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க சூப்பர் ஸ்டாரை மட்டும்தான் சொன்னீங்க. எலைட் ஸ்டார்னு சொன்னா நான் முதல்வர் திட்டம், அயலக கல்வி உரிமை திட்டம், அதை நம்ம ஞாபகம் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அதாவது சுப்ரீம் ஸ்டார் சொன்னா இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இதை சொல்லலாம். அல்டிமேட் ஸ்டார்னு சொன்னா மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகையை சொல்லலாம். இப்ப கடைசியாக நீங்க சொன்ன பாட்டு பாடுனீங்க, சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க இல்லையா? அந்த சூப்பர் ஸ்டார் என்பதுதான் இல்லத்தரசிகளுக்கு இனிமையான ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன், இதெல்லாம் சொல்லியபடி செய்தவர் முதல்வர். ஆனால் செய்ய முடியாது என்று சொன்னவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். அது மட்டுமல்ல, புதிய கட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய நடிகர். ஆனால் இன்னைக்கு காப்பி அடிக்கிறது, அதை பார்த்து செய்யறதுங்கிற அடிப்படையில் எல்லாரும் 1000, 2000, 2500 நண்பர் சொன்ன மாதிரி பிலிப்பாங்கிற மாதிரிலாம் போறாங்க. இவங்களால செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க செய்வாங்களான்னு காலமும் மக்களுக்கு தெரியும். யார் செய்வார்கள், யார் செய்ய மாட்டார்கள். அதனால்தான் 10 முறை தொடர்ந்து தோல்வியை எதிர்க்கட்சி தலைவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கணும். செய்வதையும் சொல்லியவர், சொல்லாததையும் செய்தவர் நம்முடைய முதல்வர், எங்க கூட்டணி கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். அவர்தான் வெற்றி பெற போகிறார். அவர்தான் அல்டிமேட் ஸ்டார், அவர்தான் சுப்ரீம் ஸ்டார், அவர்தான் சூப்பர் ஸ்டார். ஆக உங்க பாட்டுக்கு ஒரு நல்ல பதில் இதா இருக்கும் நான் நினைக்கிறேன். இவர் நிறைய எழுதிட்டு இருக்காரு. என்னெல்லாம் எழுதுறீங்க அதெல்லாம் சொல்லுங்க. அண்ணன் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அண்ணன் இதயத்துல்லா அண்ணன் இதே டைலாக் தான் பேசுறார். வருத்தத்தோட அவர் வந்து இருக்கிறார். பார்ப்போம், அடுத்து வாய்ப்பு கிடைக்கும், அடுத்து வாய்ப்பு கிடைக்கும். இங்க என்ன வாழ்தான்? கிட்டத்தட்ட அண்ணனுக்கு வந்து 75 வயசுக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இன்னும் இளைஞரா இருக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை. தம்பி, ஒரு குறுக்கீடு, எனக்கு வெறும் 68 வயசு தான். நம்முடைய எங்க கட்சியை கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல 87 வயசு வரையும் 70ல இருந்து 87 25 பேருக்கு கொடுத்திருக்காங்க. வயது ஒரு காரணம் அல்ல. அவரு நண்பர் ஹரிக்கு தெரியும் காரணம் என்ன என்பது. அவர் மறைமுகமா சொன்னாரு, என்னால சொல்ல முடியல. அதுதான் உண்மை. அதனால இனிமேல் தேர்தலில் நான் நிற்க போவதில்லை. தேர்தலில் இடம் கேட்க மாட்டேன். 14 முறை கேட்டேன், 15வது முறையும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் இனிமே தேர்தலில் சீட்டு கேட்க போவதில்லை. அதுக்கு நான் உதாரணமே சொல்லுவேன். எம்எல்ஏ எம்பி இல்லாம தந்தை பெரியாருக்கு இன்னைக்கும் நிலைத்த புகழோடு இருக்காரு, மகாத்மா காந்தி நிலைத்த புகழோடு இருக்காரு. அதனால எம்பி எம்எல்ஏ இல்லாமையே நாள்தோறும் கட்சி அலுவலகத்துக்கு செல்பவன், செக்ரட்டரியேட்டுக்கு செல்பவன், கட்சிக்காரர்களுக்கு செய்பவன், பொதுமக்கள் பணிகளை செய்யக்கூடியவன். உங்க வலி வேதனையெல்லாம் நான் உணர்றேன். அதாவது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார். அது சிஎம் சொல்லிட்டார். நீங்க கடன் வாங்க. சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஃப்ராடு. அந்த தேர்தலுக்கு சூப்பர் ஃப்ராடு. அல்ல
ஆமாம் சார், நீங்கள் போன தேர்தல் அறிக்கையில் என்னென்ன கொடுத்தீங்களோ அதே தேர்தல் அறிக்கை தான் இப்போ தான் கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லை, இதே இதில் 7.5% இடஒதுக்கீடை நாங்கள் கொண்டு வந்தோம். அது 10% உயர்த்தி தர்றதுக்கு போன தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. ஒரு மாநில அரசாங்கத்தால் முடியக்கூடிய விஷயம். அதை ஏன் செய்யலை? அது செய்ய முடியாதா? அதில் யார் உங்களை தடுத்தா? எங்கே உங்களுக்கு அதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டது? அதை ஏன் செய்ய முடியாது? நீங்கள் கரும்புக்கு 4,500 தரீங்க டன்னுக்கு, குவிண்டா நெல்லுக்கு 3,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் யார் உங்களை தடுத்தது? ஏன் கொடுக்கல? நீங்கள் நீட்டிலேருந்து, கல்வி கடன்லேருந்து, நகை கடன்லேருந்து, கேஸ் மானியத்துலேருந்து கொடுத்தது எதுவுமே செய்யலையே. நீங்கள் வாக்குறுதியில் 63%. அதாவது சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், ஆனால் மக்கள் ஸ்டார் யாருன்னு பார்த்தா எங்களுடைய தலைவர் எடப்பாடி புரட்சி தமிழர். எப்படி சொல்கிறேன்னா, மக்கள் தலைவர்னா இது சினிமா இல்லை, டூப் போட்டு ஜெயிக்கிறதுக்கெல்லாம். அது இன்னொரு கட்சி வந்திருக்காங்க, டூப் போட்டு ஜெயிக்கிற கூட நிலையெல்லாம் இருக்கலாம். தாவேக்கா ஒரு இயக்கம் வந்திருக்காங்கல்ல, டூப் போட்டு ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ண. ஆனால் நேரடியாக மக்களை களத்தில் பார்த்து, மக்களை சந்தித்து, மக்களுடைய எண்ணங்களிலும் மக்களுடைய மனங்களிலும் இப்போ நீங்காத இடத்தை பிடித்திருக்காரு எடப்பாடியார். அவர் போராட்டங்கள்லாம் என்ன பேசுகிறாரு? நான் போன இந்த சாதனையை செஞ்சேன். அத்திக்கடவா அவிநாசி திட்டத்திலிருந்து 11 மருத்துவக் கல்வியிலேருந்து 7.5% இடஒதுக்கீடு சொல்கிறாங்க. நீங்கள் அவர்கள் மனப்பாடமாக உள்ள என்னென்னமோ சொல்கிறாங்க சார். ஆனால் மக்கள் மனசில் அது புரிய மாட்டேங்குது. அதாவது இல்லம் தேடி கல்வின்னு சொல்கிறாங்க. கேட்குறாங்க, என் வீட்டுக்கு வரைக்கும் யாருமே கல்வியை கற்றுக் கொடுக்க வரலங்கிறாங்க. இல்லம் தேடி மருத்துவம்னு சொன்னாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு யாருமே மருத்துவம் சிட்டியில் வரலங்கிறாங்க, கிராமத்தில் கூட வரலன்னு தான் சொல்கிறாங்க. நாங்களும் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் தானே இருக்கிறோம். அப்போ இவங்க ஏதோ ஒரு பேரை வச்சு சோறு போட்டிய பேர் வச்சு சோறு போட்டியா மாதிரி அது போய் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சாங்கிறதா முக்கியம். எங்களது அப்படி இல்லை. நீங்கள் எல்லா திட்டங்களும் மக்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மட்டும் காவிரி அரசியலில் கொண்டு அது ஆணையத்தை அமைச்சதுலாண்டு இப்படி உங்க ரெக்கார்ட் தான் சூப்பர் ஸ்டார். ஃப்ரீ ஃப்ளோவிங்கா வச்சு போண்டிங்க. எல்லாரும் ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க. ஒரு ஆட்சியினுடைய பழைய ரெக்கார்டு என்ன, புதிய ரெக்கார்டு என்ன. ஓகே, அப்போ எங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரு, எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த 3 மாசத்துல தமிழ்நாடு இப்ப எப்படி கெட்டு குட்டிச்சவர், அதாவது போதை மாநிலமா இருக்கு, அதை 3 மாசத்துல நான் சரி பண்றேன் ஒரு உறுதியை மக்கள் கிட்ட கொடுக்கிறார். அதுதான் சூப்பர் ஸ்டார், மக்கள் ஸ்டார். கேட்போம் உங்களோட முதற்கட்ட கருத்து. இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி. அந்த நம்பிக்கை துரோகி செங்கோட்டையனுக்கு முதல்ல துரோகம் பண்ணி, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணி, டிடிவி துரோகம் பண்ணி, ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணி, கடைசியில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ண நம்பிக்கை துரோகி எடப்பாடி சார். சார் ஒரே ஒரு நான் பேசும்போது ஆரம்பிக்கும்போது ஃப்ராட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டது சொல்றதுக்கும் ஃப்ராட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கும் சார் நான் சொல்ற வார்த்தைக்கும் ஒரே ஒரு நிமிஷம், ரெண்டுமே ஆட்சேபனத்துக்குரியது. யார் முதல்ல வார்த்தை விட்டாங்க ஒரு மனிதனை குறித்து பேசுவதற்கும் நீங்க பேசும்போது என்ன பேசுறீங்களோ ஓகே நீங்களும் அதை தவிர்த்திருக்கலாம். லாவணியா இல்ல நான் நேரடியாக தேர்தல் அறிக்கையை சொல்றேன். நீங்க அதிமுக தேர்தல் அறிக்கையை நீங்க இல்ல வார்த்தை கடுமையா இருந்தது. முன்னாள் முதல்வர் நான் ரெண்டுத்தையுமே அப்ஜெக்ட் பண்றேன். ஓகே, நம்ம கடந்து ஸ்டாலின் என்ன பண்றா அதேதான் இந்த ரெண்டுத்தையுமே நான் அப்ஜெக்ட் பண்றேன். ரெண்டுத்தையுமே அப்ஜெக்ட் பண்றேன். நியாயமா பேசுங்க, தராதரத்தோட பேசுங்க. நான் தராதரம்னா நீங்க வார்த்தையை பயன்படுத்துறது தப்பு. நீங்க ஃப்ராட்ன்ற வார்த்தையை சொன்னது தப்பு. அந்த வார்த்தையை நீங்க ஓகே, நம்ம கடந்து போறோம். தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்றது தப்பு இல்ல. அடுத்து நான் தேர்தல் அறிக்கையை அப்ஜெக்ட் பண்ணிட்டேன். நாங்க பேசுறது, நாங்க சொல்றது, மக்கள் மன்றத்தில் என்ன பேசணுமோ அதை நாங்கள் செஞ்சுருக்கோன்றது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வெளியிட்டிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, சகோதரர் சொன்னார் இதெல்லாம் ஏன் செய்யலை இதெல்லாம் செய்யலைன்ட்டு. அதுக்கும் தெளிவான காரணத்தை சொல்லியிருக்கோம். இது எல்லாம் நிதி சார்ந்த பிரச்சனை. இந்த நிதி சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போது 2014 அப்புறம் மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் மாநிலத்துக்கான நிதி பிரச்சனையை பற்றி பேசணும். எந்தெந்த வகையிலெல்லாம் மாநிலத்துக்கான இப்பயும் மோடியை தான் பற்றி பேச போறீங்களா சார்? நீங்கள் திரும்பவும் சொல்கிற மோடியை பற்றி பேச போகிறோம்னா, மோடின்றது ஒரு தனிநபர் இல்லை, இந்த நாட்டுடைய பிரதமர். ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்குமான பிரச்சனை, நம்ம மாநிலத்துக்கான மொழி பிரச்சனை, இன பிரச்சனை, மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை, மாநில கூட்டாட்சி சார்ந்த பிரச்சனை. ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் கூட அந்த மசோதாவை கூட ஒப்புதல் தராமல் காலத்தாழ்த்த வேண்டிய
பிரச்சனை. இன்றைக்கி ஆளுநர் ஆர்.என். ரவி மாதிரியான ஆட்கள் இங்கே இருந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாக்குனாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அந்த மாதிரியான ஆளுநர்களை வேணும்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து நியமித்து மாநிலங்களுக்கு, அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குற ஒரு சித்தாந்தத்துக்கான போராட்டம். இது எல்லாம் தெளிவாக வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் சொல்லியிருக்கோம். தேர்தல் அறிக்கையை பற்றி பேசும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை நாங்கள் கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கொடுத்தோம். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். இன்னைக்கு எப்படி குலவிளக்கு திட்டம்னு அவங்க அறிக்கையிலையும் கூட போட்டிருந்தாங்க. இப்போ சொல்லல, 2021ல அவர் அந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா, எப்படி நிறைவேற்ற முடியும்னு கேட்டாரா இல்லையா? அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. நான் தரேன்ற ஆதாரத்தோட தரேன். என்னைக்கு பேசினாரு, எங்க பேசினாரு, ஆதாரத்தோட தரேன். அதில் நான் பொதுவெளியில் பொய் சொல்லிட்டுலாம் இப்போ போக முடியாது, காலங்கள்லாம் மாறி போச்சு. அதனால் அன்னைக்கு அந்த உரிமை தொகையை தர முடியாதுன்னு ஒரு சொன்னார், இன்னைக்கு தரேன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த தேர்தல் அறிக்கையில் 1000 ரூபாய்ன்றதை 2000 ரூபாவை ஏற்றி தரோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய்ன்றதை 1500 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையில். அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய்ன்றது திரும்ப 1500 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம். மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை 2500 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம். நெல் கொள்முதலுக்கான தொகையும் 3500 ரூபாய் ஏற்றி தரோன்னு சொல்கிறோம். நல வாரியங்கள், இது எல்லாம் இப்படி லைனா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். ஓகே, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.